ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகமே தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி கடவுள் தமது பிள்ளைகளை நடத்துகின்ற விதம். முதலாவது வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நடத்துகிறார். சங்கீதம் 103 சங்கீதம் வசனம் 13. இரண்டாவது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நடத்துகிறார். ஏசாயா 66 13 வசனம். மூன்றாவது, தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல நடத்துகிறார். உபாகமம் 1 வசனம் 31. நான்காவதாக, மேய்ப்பன் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நடத்துகிறார். இது எசேக்கியேல் 34 வசனம் 12. ஐந்தாவதாக, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளுகிறது போல நடத்துகிறார். இது மத்தேயு 23 வசனம் 37. ஆறாவதாக, கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல நம்மை வழி நடத்துகிறார். இது உபாகமம் 32 வசனம் 11. இந்த வசனங்களை வாசித்து தியானித்து ஆண்டவர் நடத்துகின்ற விதத்தை நாம் அறிந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருந்து ஆண்டவர் நடத்துதலுக்குள்ளாக வழிநடத்தும் நாம் வாழ்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை நடத்த, நம்மை சுமக்க, நம்மை தேற்ற, நம்மை கண்காணிக்க, நம்மை ஆசீர்வதிக்க நம் கடவுள் அருகில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் பயணத்தை தொடருவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.